ஒன்றிய அமைச்சராக இருந்து தான் திமுக தன்னுடைய கட்சியை நிலைநாட்ட முடியுங்கிற அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கா? திமுகவுக்கு அப்படி ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கா? எந்த அழுத்தமும் கிடையாது சார். திமுக இன்னும் 10 ஆண்டுகளுக்கு எதிர்கட்சியாக கூட வலிமையாக செயல்படுகிற ஆற்றல் படைத்த கட்சியாகவே திகழும். இன்னைக்கு சொல்றாரு அண்ணா RS பாரதி, கம்யூனிஸ்டுகள் போனதால் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க எங்க கூட இருந்த காலத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நாங்கள் தனித்து இயங்குவோம், வல்லமையோடு இயங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் திமுகவினுடைய கட்ஸ். அதனால திமுக ஒரு மதசார்புடைய சக்தியாக என்றைக்குமே அது மாறாது. அப்படி மாற வேண்டிய அவசியம் திமுக, அது நேச்சரே அப்படி கிடையாது சார். நேச்சரே அப்படி கிடையாது. அது வளர்க்கப்பட்ட விதமும் அது கிடையாது. அது பயிரிடப்பட்ட சூழலும் அப்படி கிடையாது. இன்னைக்கு அது வளர்ந்து மரமாக நிற்கிற சூழலும் அது கிடையாது. அது முழுக்க முழுக்க மதசார்பை எதிர்த்து மதசார்பற்ற சக்தியாக நிற்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை எடுத்துக்கொண்டு போய் எப்படி பாஜகவோடு புகுத்த? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், மம்தா பானர்ஜியை விட வலிமையான தலைவர் தானே அண்ணன் மு க ஸ்டாலின். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லையே யாருக்கும். எதிரிகள் கூட அதை மறுக்க மாட்டாங்களே. மம்தா பானர்ஜி ஒரு சேர மார்க்சிஸ்டையும் எதிர்த்தார், காங்கிரஸையும் எதிர்த்தார், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தார். என்ன கட்டுப்போச்சு? என்ன மம்தா பானர்ஜிக்கு கெட்டு போச்சு? மம்தா பானர்ஜியோட வலிமையான தலைவர் சார். 3 தடவை சிஎம்மா இருந்தாங்க. 3 பேரும் எதிர்த்துக்கிட்டே 3 முறை வங்கத்தில் சிஎம்மா இருந்தாங்க. இதுக்கிடையில இந்தியா கூட்டணியில அங்கம் வகிச்சுக்கிட்டே எதிர்த்தாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ மம்தா பானர்ஜியால் முடிகிற போது மு க ஸ்டாலினால் முடியாதா? மேற்கு வங்கத்தில் முடிகிற போது தமிழ்நாட்டில் முடியாதா? நிச்சயமாக முடியும். திமுக மீது வன்மத்தை கக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு என்னன்னா பாஜக கூட்டணிக்கு போகுது திமுகவுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஒரு காலமும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறவே இடம்பெறாது.